வணக்கம், வெல்கம் டு டே இன் மை லைஃப் vlog. இன்றைக்கி மார்னிங் பெருசாக பசி இல்லை, ஸோ அதனால் ஃப்ரூட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யா பழம் எல்லாம் கட் பண்ணி வச்சு, வீட்டில் கொய்யா பழம் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் உப்பு, அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அது மேலே தூவி சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் சாதம் எல்லாம் வடிச்சிட்டாங்க. கத்திரிக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு தொக்கு மாதிரி பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க அம்மா. ஸோ அதனால் அது பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டே கத்திரிக்காயெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ண ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னொரு பக்கம் தாளிக்க ஆரம்பித்தாச்சு. எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டு அது பொரிஞ்சிட்டு இருந்தது. வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. கத்திரிக்காய் கூட உருளைக்கிழங்கும் போட போகிறேன். ஸோ அதனால் உருளைக்கிழங்கும் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா வதங்குற கேப்பில் நான் கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே தண்ணியில் போட்டு வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணியாச்சு. கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இருந்துச்சு. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ அதை ஒரு கையாக எடுத்து தண்ணி எல்லாத்தையுமே ஈர்த்துட்டு தனித்தனியாக போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா இந்த காய்கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுமே வேகணும். ஸோ அதனால் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ திறந்து கலந்து விட்டுட்டு மூடிட்டு இருந்தேன். பிகாஸ் அடி பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஓரளவுக்கு அது வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப திக்காக கிரேவி வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஊற்றணும். இல்லை கொஞ்சம் தண்ணியாக கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ இதையும் ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மறுபடியும் அதை சிம்மில் வச்சுட்டு அதை நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி கலரி எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், அது ரெடி ஆகிடுச்சு. அது ரெடி பண்ணிவிட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் போல் டீ போடு அப்படின்னு சொன்னதுனால டீ போட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம் நானும் அம்மாவும். இன்றைக்கி கார்த்திகை தீபம் 2nd டே. ஸோ அதனால் இன்றைக்கும் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே விளக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி விளக்கு ஏற்றிட்டேன். ஸோ அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் வீடியோ எடுக்கல. பிகாஸ் ஆல்ரெடி இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கரெக்டாக நம்ம இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. காற்று நல்லா அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. எல்லாமே அழகாக அடுக்கி வச்சுட்டு அது எல்லாமே மறுபடியும் ரொம்ப லேட் நைட் ஆனதுக்கப்புறமா ஒரு தட்டில் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால ஒரு க்ரீன் டீ போட்டு குடிச்சிட்டு அந்த டே முடிச்சாச்சு. இன்றைக்கும் நிலா அழகாக இருந்துச்சு. ஸோ அதை ஒரு வீடியோ எடுத்து இந்த விலாகையும் முடிச்சாச்சு. இது வரைக்கும் இந்த விலாக் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.